இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்கு விதைகள் இயக்கம் ஏழ்மலை அவர்கள் இருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் அது நடந்துட்டு இருக்கு. எல்லா ஊர்களையும் நடக்குது. இப்ப தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை நோக்கி அது வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எதனால அதை ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு இது பண்ணியிருக்காரு? ஏன்னா இவரே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அதை எதிர்த்து போராடின ஒரு மனுஷன். இப்ப எதுக்கு அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா இது பாஜக கொண்டு வந்து விட்டதே என்றதற்காக மட்டுமே தான் இவங்க எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2026 தேர்தலை திமுக அரசு எப்படி எதிர்கொள்ள போகுதுனாக்க, அதிமுக எதிர்ப்பை காட்டி ஒருபோதும் அது எதிர்கொள்ள முடியாது. அதிமுக எதிர்ப்பை காட்டி திமுக அரசியல் பண்ணதுன்னா திமுக தோத்துரும். அப்போ பாஜக உள்ள வந்துரும்ன்றத சொல்லி மட்டும்தான் இவங்க 2026 தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் ஓரணியில் தமிழ்நாடு. இது போன்றலாம் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு கேம்பெயினை தான் இவங்க கொண்டு வராங்க. பாத்தீங்களா, பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கக்கூடிய அதிமுகவை நாம வீழ்த்துவோம், பாஜகவை சொல்லி தான் அதிமுகவை சொல்லுவாங்க. அப்ப இவங்க முழுக்க முழுக்க 2026 தேர்தலை எதை முன்னிறுத்தி எதை காட்டி எதிர்கொள்ள போறாங்கன்னாக்க, பாஜகவை எதிர்த்து மட்டும்தான் இவங்க அரசியல் செய்ய போறாங்கன்றது நமக்கு தெளிவாயிடுச்சு. அப்போ பாஜக என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும், கண்மூடித்தனமா எதிர்க்கணும். இப்போ ஸ்டாலின் மக்கள் மத்தியில பாஜக மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்திட்டு, ஆமா, மக்கள் மத்தியில பாஜக மேல ஒரு கெட்ட இதெல்லாம் ஏற்படுத்திட்டு அப்படியே போனார் மாதிரி. ஆமா, அது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில கொண்டு வந்துட்டாக்க நம்ம ஜெயிச்சிடலான்ற மனநிலைக்கு மு.க. ஸ்டாலின் வந்துட்டாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, பாஜக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக, பாஜகன்னு சொல்லக்கூடாது, இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயுமே வாக்காளர் பட்டியலை திருத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இறந்து போனவங்களுடைய பெயர்களை நீக்கிக்கிட்டு இருக்கு. ஒரே நபர்களுக்கு 2 இடங்கள்ல வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கலாம், அதை கண்டறிந்து நீக்குது. ஒரே முகவரியில 10-15 வாக்காளர்கள் பதிவு பண்ணிருக்கலாம், அதை கண்டறிஞ்சு நீக்குது. இப்போ ஒரே முகவரியில 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னாக்க, ஆனா இவங்க வாக்காளர் பட்டியல அந்த ஒரே முகவரியில 10 பேர் 15 பேர் இருக்கிறதாக பதிவு பண்ணுவாங்க. அப்ப அதெல்லாம் கண்டறிஞ்சு நீக்கணும்ல. அப்ப இது நல்ல திட்டம் தான். இதுல சில குறைபாடுகள் இருக்கலாம். எல்லா திட்டங்களிலுமே ஏதேனும் ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி குறைபாடுகள் இருந்தாக்க நம்ம ஆதாரத்தோடு சுட்டி காட்டினாக்க தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள போகுது. அப்படி தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம். இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு திட்டம் வருவதற்கு முன்னாடியே நீங்க எதிர்க்கிறீங்கன்னாக்க, அப்போ உங்களுடைய அரசியல் உள்நோக்கமே வேற. அப்போ பல மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல திருத்தத்தை மேற்கொண்டு இருக்கு. அந்த வகையில தமிழ்நாட்டை நோக்கி இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலையும் வாக்காளர் திருத்தங்களை மேற்கொள்ள போவதில் உறுதியா இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்றாங்கனாக்க, இவங்க தான் அரசியல் பண்ணணும்ல, பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் என்பது நம்மை அழிப்பதற்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிரானது, தமிழ்நாட்டை அழிப்பதற்காகவே பாஜக இந்த வேலையை பண்ணுது. இவங்க நம்மளுடைய வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிட்டு அவர்களுக்கு சாதகமான வாக்காளர்களை இங்க போட்டுடுவாங்க. இதன் மூலமாக பாஜக வெற்றி பெற பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு போலி பிரச்சாரத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் கும்பல் இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாங்க அந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை நாங்க எதிர்க்கிறோம் சொல்லிட்டு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு முன்னணிக்குது. ஆனா உண்மை வரலாறு என்ன, கடந்த கால வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதே திமுக 2015 திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி என்ன பண்ணியிருக்காருனாக்க, 2015 அப்போதைய தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சந்தீப் சக்சேனாவை நேரில் சந்தித்து, தமிழ்நாட்டுல போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, ஒரே நபர் பல முகவரியில் இருக்கிறாங்க, பல இடங்களில் போய் வாக்களிக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீக்குங்கன்னு இதே திமுக தான் மனு கொடுத்துச்சு. இதே திமுகவினுடைய ரெட் லைட் மீடியா புகழ் ஆர்.எஸ். பாரதி தான் போயிட்டு அவர் போய் மனு கொடுத்தாரு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு. ஏன் மனு கொடுத்த? நீ மனு கொடுத்தது பண்றதுக்கு தானே இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உள்ள வந்திருக்கு. அப்போ நீ அன்னைக்கு மனு கொடுக்கும்போது நீ வாக்காளர்கள் போலி வாக்காளர் நீக்குங்கள் கொடுத்தா, இன்னைக்கு போலி வாக்காளர்கள் நாங்கள் நீக்கிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் வரும்போது அதை நீக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னாக்க, ஏன் நீக்கக்கூடாதுன்னு சொல்ற? அப்போ உன்னுடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் எழுப்புதுல்ல. இதோட நிறுத்தினாங்களா? சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய திமுக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சிற்றரசு என்ன பண்றாருனாக்க, ட்ரிபிள் கேனு, அண்ணா நகர் அண்ட் 1000 லைட் இந்த 3 தொகுதிகள்லையும் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, பல வாக்குரிமை வச்சிருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவரும் தேர்தல் ஆணையத்திட்ட மனு கொடுத்திருக்காரு. இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலில் போலி வாக்காளர்கள் அதிகமாயிட்டாங்க, அந்த வாக்காளர்கள் நீக்குங்கன்னு சொல்லிட்டு இதே மு.க. ஸ்டாலின் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு. ஏன் அப்ப போன? இன்னைக்கு போலி வாக்காளர்கள் நீக்க கூடாதுன்னு சொல்றல்ல, அப்ப அன்னைக்கு ஏன் நீ போன? அந்த கேள்வி எழும்புதுல.
இதே ஒசூர், தளி, வேப்பனப்பள்ளி பகுதியில திமுகவினுடைய எம்எல்ஏ முருகன், பிரகாஷ் என்ற 2 எம்எல்ஏக்கள் அங்க இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு இந்த 3 தொகுதிகளிலுமே போலி வாக்காளர் இருக்காங்க, அவங்கள நீக்குங்கன்னு மனு கொடுத்தாங்க. அப்போ தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் திமுக தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீக்குங்கன்னு மனு கொடுத்துட்டு வந்தவன் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்கள் நாங்கள் நீக்கிறோன்னு சொன்ன உடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா அப்போ போலி வாக்காளர்களை நீ உருவாக்கி வச்சிருக்கியா என்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட எழும்புதில்ல. ஏன் இந்த கேள்வியை நான் எழுப்புறேன்னாக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் என்ன திட்டம்னாக்க, இவங்க திமுகவினுடைய வாக்காளர்களை ஐடென்டிஃபை பண்ணி திமுகவினுடைய பாரம்பரிய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை ஜெராக்ஸு, ஓட் பூத் ஸ்லிப்பு இதெல்லாம் சரிபார்த்து இந்த தொகுதியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சரிபார்த்து இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை தரம் உங்களுடைய ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் வரவன் போறவன் தெருவில் திரிகிறோம் அத்தனை பேருக்கிட்டையும் ஓடிபி வாங்கி ஓரணியில் தமிழ்நாட்டில் நாங்கள் 1 லட்சம் குடும்பங்களை சேர்த்துட்டோம். குடும்பத்துக்கு 3 பேர்னு வச்சா கூட 3 கோடி பேர், அப்போ 3 கோடி உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணுச்சு. மு.க. ஸ்டாலின் வெளிப்படையா சொன்னாரு. அப்ப அந்த 1 லட்சம் 1 கோடி குடும்பம் உண்மையா? அப்ப அந்த 3 கோடி உறுப்பினர்கள் உண்மையா? அப்போ நீங்க சொல்ற அந்த 3 கோடி உறுப்பினர்களும் 1 கோடி குடும்பமும் போலி வாக்காளர்களா? அதை தேர்தல் ஆணையம் நீக்கிடுன்றதுக்கு நீங்க பயப்படுறீங்களா? இந்த போலி வாக்காளர்கள் வச்சு 2026 தேர்தலில் ஜெயிச்சலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க போல. அப்போ தேர்தல் ஆணையம் நாங்க போலி வாக்காளர்களை நீக்கிறோம்னு சொல்லிட்டு உள்ள வந்தோடனே நீங்க பதட்டம் அடைறீங்கன்னா அப்போ ஓரணியில் தமிழ்நாட்டின் மூலமாக நீங்க கிட்டத்தட்ட 3 கோடி போலி உறுப்பினர்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க. திமுக வந்துட்டு போலி வாக்காளர் வச்சிருக்கிறதுனால தான் பயப்படுறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அதனால தானே பயப்படுற. சரி, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? போலி வாக்காளர் நாங்க நீக்க போறோம்னு வருது, நீ ஏன் நீக்க வேணாம்னு சொல்ற? கடந்த காலில் நீ ஏன் நீக்குங்க சொல்லி மனு கொடுத்த, இப்ப ஏன் நீக்க கூடாதுன்னு சொல்ற? இந்த கேள்வி எழுதுல. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நீக்குங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு நீக்க வேணாம்னு சொல்றனாக்க அப்போ வாங்கிட்ட ஆளும் அதிகார வர்க்கம் இருக்கு, அது மட்டும் இல்லாம பணம் இருக்கிறது, அதிகார வர்க்கம் இருக்கிறது, இது கூட ஓரணியில் தமிழ்நாடுன்ற ஒரு திட்டமும் இருக்குது. அப்போ இது 3 சேர்ந்தாப்புல போலி வாக்காளர் நீ உருவாக்கி வச்சிருக்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் யாரு? தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடியவர்கள், சரிங்களா? அப்போ இவங்க உங்களுக்கு சாதகமாக தானே வேலை செய்ய போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல நீங்க பூத் ஏஜென்ட் வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல, பூத் ஏஜென்ட்டுக்கு தெரியாதா இத்தனை இடத்துல இத்தனை ஆளு நம்மளுக்கு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து நீக்கிட்டான்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க சொல்ல போறாங்க, யோ எங்க ஆளு நீ நீக்கிட்டியான்னு பூத் ஏஜென்ட் வந்து சொல்ல போறான். நீங்க தான் ஒரு பூத்துக்கு வந்து 30 பேரை நியமிச்சிருக்கீங்கல்ல பொறுப்பாளரா. ஒரு ஆளு 100 வாக்காளர்களை வந்து நீங்க கவர்ந்து இழுக்குன்னு சொல்லிட்டு இத்தனை ஆளு நியமிச்சிருக்கீங்களே, அவனுக்கு தெரியாதா? போலியான ஒரு உண்மையான வாக்காளரை தேர்தல் ஆணையம் வந்து நீக்கிடுச்சுனாக்க அவங்க வந்து சொல்ல போறாங்கல்ல. அப்பயே நீங்க பயப்படுறீங்க. அப்ப நீங்க பயப்படுறீங்க அப்படின்னாக்க போலி வாக்காளர்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. எங்க தேர்தல் ஆணையம் அதை நீக்கி விடுமோ, 2026 தேர்தல் நம்ம தோத்துடுமோன்னு பயப்படுறதாலதான் இந்த பிரச்சனையை நீங்க கிளப்புறீங்க. தமிழ்நாட்டுக்கே பெரிய ஆபத்துன்ற மாதிரி இந்த பிரச்சனையை இதனாலதான் மு.க. ஸ்டாலின் கும்பல் கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு எதுக்காக தனியார் பல்கலை சட்ட மசோதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எதுக்கு வாபஸ் வாங்கணும் திடீர்னு? முதல் விஷயம், வாபஸ் வாங்கல, ஓகே, பின்வாங்கி இருக்காங்க. வாபஸ் வாங்குறதுக்கும் பின்வாங்குறதுக்கும் பல வித்தியாசம் இருக்கு. இப்ப தனியார் பல்கலைக்கழக சட்டம் அப்படின்னு ஒரு புதிய சட்டத்திட்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்க. என்னன்னாக்க, மாநகராட்சி பகுதிகள், அதாவது சென்னை போன்ற பகுதிகளில் 25 ஏக்கர்ல ஒரு கல்லூரி இருந்தாலே அதை நீங்க வந்து பல்கலைக்கழகமா மாத்திக்கலாம். இப்போ பேரூராட்சி, நகராட்சி இது போன்ற பகுதிகளில் ஒரு 30 ஏக்கர்ல இடம் இருந்தாலே, 30 ஏக்கர் இடத்துல ஒரு கல்லூரி செயல்பட்டாலே அதை வந்து நீங்க பல்கலைக்கழகமா மாத்திக்கலாம். ஊராட்சி பகுதிகளில் 50 ஏக்கர்ல ஒரு கல்லூரி செயல்பட்டாலே அதை நீங்க பல்கலைக்கழகமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிறப்பு பல்கலைக்கழக சட்டத்தை கொண்டு வந்தாங்க நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர்களுடைய கோவை செழியன். அதற்கு அதிமுக தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. நீங்க 25 ஏக்கர்ல இருக்கிறது, 50 ஏக்கர்ல இருக்கிறது, 30 ஏக்கர்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகள்லாம் நீங்க பல்கலைக்கழகமா மாத்திக்கலாம்னாக்க, பல்கலைக்கழகமா மாறணுச்சு அப்படின்னாக்க, இப்போ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 50 ஏக்கர் ஒருத்தன் கல்லூரி நடத்துறான்னு வச்சுங்களேன், அவன் பல்கலைக்கழகமா மாத்தனானாக்க அவனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாகும்ல. அந்த இடத்துல மாணவர்கள் போய் திரும்ப படிக்க முடியுமா? மாணவர்கள் மீது தான் அந்த சுமை வந்து ஏற்றப்படும். இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அதுக்கு முட்டு கொடுக்கணும்ல. எப்பவுமே திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவருக்கு பல முட்டுகள் இருக்கு. அதுல ஒரு முட்டு தான் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை அதே சட்டசபையில் என்ன சொல்றாருனாக்க, நீங்க இந்த இடத்தளவு இருக்குல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும்னா குறைந்தபட்சம் 100 ஏக்கருக்கு மேல இடம் இருந்தால் தான் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க முடியும். ஒரு பல்கலைக்கழகம்னா அனைத்து துறைகளையுமே இருக்கணும்.
மருத்துவம் இருக்கணும், லா இருக்கணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கணும், என்ஜினியரிங் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது பல்கலைக்கழகம். சும்மா நான் இப்போ ஒரு கல்லூரின்னு எடுத்துட்டாக்க சின்ன சின்ன குரூப்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னாக்க பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ தமிழ், பிஎஸ்சி, எம்சிஐ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வரும்போது எல்லா விஷயம் யூனிவர்சிட்டின்னு இருக்கும்போது எல்லா கல்வி நிறுவனம் அதுக்குள்ள இருக்கணும், எல்லா பாடப்பிரிவுகளும் அதுக்குள்ள இருக்கணும். அதுதான் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல்கலைக்கழகம் நடத்துவதற்கு எல்லா பிரிவும் நடத்துவதற்கு 25 ஏக்கர் இடம் போதுமா? இப்ப சாதாரண ஒரு கிராமப்புறத்துலயே வெளியில போய் பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு கல்லூரி இருக்கிறதுனாலே குறைஞ்சது 50 ஏக்கர்லாம் வச்சிருப்பான். ஆனா நீ 25 ஏக்கரா குறைக்கிறனாக்க எதுக்காக குறைக்கிற? அப்ப செல்வ பிறந்தகை என்ன சொல்றாருனாக்க, நீங்க இந்த கிராமப்புறத்துல வந்து 50 ஏக்கர்னு வச்சிருக்கீங்களே, அதை இன்னும் குறைங்க அப்படின்னு கோரி வைக்கிறாரு. ஏற்கனவே 100 ஏக்கருக்கு மேல இருந்தாதான் ஒரு யூனிவர்சிட்டியை ரன் பண்ண முடியும், நடத்த முடியும். இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிறதே சட்ட விரோதம். 25 ஏக்கர், 30 ஏக்கர், 50 ஏக்கர் நீங்க குறைச்சதே சட்ட விரோதம். அதுலயே இன்னும் குறைங்க அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்றாரு. அப்ப அதற்கு ஏற்றவாறு கோவை செழியன் என்ன பண்றாருனாக்க, இன்னும் குறைக்கலாம். அப்போ கோவை செழியன் சட்டசபையில் என்ன சொல்றாருனாக்க, நாங்க கிராமப்புறங்கள்ல 50 ஏக்கர்னு ஒரு வரம்பு வந்து உயர்த்தணும்ல, அதை 45 ஏக்கரா நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சட்டசபையில கோவை செழியன் சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆனா இவங்க சமர்ப்பித்த அந்த மசோதாவில் என்ன இருக்குனாக்க 50 ஏக்கர்னு இருக்கு. அப்போ இவர் சொன்னது 45 ஏக்கர், அவங்க மசோதாவில் இருக்கிறது 50 ஏக்கர். அப்போ பேப்பர் எவிடன்ஸ் தான் சொல்லும். அப்போ கோவை செழியன் என்ன பண்றாருன்னா, அதுக்காக தான் பின்வாங்குறாரு மசோதாவை. அந்த மசோதாவை பின்வாங்கி எடுத்து அதை கரெக்ஷன் பண்ணி இன்னும் 5 ஏக்கரா குறைச்சி 45 ஏக்கரா போறதுக்காக தான் அதை பின்வாங்கி இருக்கலாங்க தவிர, இந்த தனியார் மசோதாவை, தனியார் பல்கலைக்கழக மசோதாவை மொத்தமா திமுக அரசு கைவிடல. இது மிகப்பெரிய பாதிப்பையும் ஆபத்தையும் கல்வி இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுடும். ஏன்னா இப்போ ஒரு 25 ஏக்கர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பிளே கிரவுண்டே 4-5 ஏக்கர் பிடிச்சிக்குமே. நீ கிளாஸ் ரூம் எதுல கட்டுவ, லைப்ரரி எதுல கட்டுவ, லேப் எதுல கட்டுவ? அப்போ அடுக்குமாடி மாதிரி நான் கட்ட போறேன்னாக்க ஒரு குருவி கூடு மாதிரி ஆயிடும். ஒரு மாணவர்கள் கல்வி கற்பதற்கு ஒரு விசாலமான சூழலும் இருக்காது. இவ்வளவு ஆபத்து இருக்கு. அப்ப இவங்க அந்த மசோதாவை பின்வாங்கல, அந்த மசோதாவை ஃபுல்லா ரத்து பண்ணல, அதை எடுத்து ஓரமா இப்ப வச்சிருக்காங்க. அதுல 50 ஏக்கர்னு உள்ளாட்சி பகுதிகளில், ஊராட்சி பகுதியில் 50 ஏக்கர் இருந்தா ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அதை இன்னும் குறைச்சி 45 ஏக்கர் ஆகிறதுக்காக தான் வெளியெடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, கிறித்துவ இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பல கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் குறைங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் செல்வ பெருந்தகை மாதிரியே இன்னும் குறைங்க எங்களுக்கு அப்படின்னாக்க, இந்த தமிழ்நாடு முழுக்க அதிக கிறித்துவ நிறுவனங்கள் வந்து கல்லூரிகள் வச்சிருக்கு. அவங்க மினிமம் அவங்க வச்சிருக்கிறதே 30 ஏக்கர் 40 ஏக்கர் மேலதான் கல்வி நிறுவனம் இருக்குது. இவங்க 25 ஏக்கர் கொடுக்கும்போது அத்தனையுமே பல்கலைக்கழகமா மாத்திட்டா தமிழ்நாட்டுல கல்லூரியே இருக்காது, அத்தனையுமே பல்கலைக்கழகமா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு கல்லூரி தொடங்கணும் வச்சேன், நான் ஒரு 30 ஏக்கர்ல இப்ப கல்லூரி வந்து வச்சிருக்கேன் ஊர்ல. இப்ப கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீமை விட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் கல்லூரியாவே இருந்துக்கிறேன்னு நான் சொல்லுவேனா? மாட்டீங்க. பல்கலைக்கழகம் மாத்திக்கிட்டு போறேன். பல்கலைக்கழகம் எனக்கு பெருமை தானே. அப்போ மொத்த பேரும் பல்கலைக்கழகமா மாத்தினா அந்த கல்வி எங்க போய் நிற்கும்? தரம் பாதிக்கும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உயரும். அதற்கான ஆசிரியர்கள் நீங்க கொண்டு வரீங்க. பல்கலைக்கழகம்னா அதற்கான ஆய்வகங்கள் எல்லாமே இருக்கணும், அதற்கான ஆசிரியர்கள்லாம் கொண்டு வரீங்க. அப்ப அதற்கான செலவுகளை சமாளிப்பதற்கு யார் தலையில கொண்டு போய் ஏத்துவீங்க அந்த ஃபீஸை? ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப யார் பாதிக்கப்பட போறது? ஸ்டூடெண்ட்ஸ். இதனாலதான் அதிமுகவும் இருக்குது, பாமகவும் இருக்குது. இவங்க தற்காலிகமா பின்வாங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொசுறு தகவல் என்னன்னாக்க, நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் விரைவில் ஒரு கல்லூரி அமைக்க போறாரு. அதனாலதான் இவங்க என்ன சொன்னா, அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல இடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஸ்ரீபெரும்பு அவர் தொகுதி பக்கத்துல இடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பா மன்னிவாக்கத்துல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற வழியில தான் அந்த இடம் பார்த்துட்டு இருக்காரு நம்ம செல்வ பெருந்தகை அண்ணன். இப்போ அதெல்லாம் ஊராட்சி பகுதியில் தான் வரும். ஸ்ரீபெரும்புத்தூருக்கு மன்னிவாக்கம் பகுதியில் இடைப்பட்ட இடங்கள் எல்லாமே ஊராட்சி லிமிட்டுக்குள்ள வரும். அப்போ இவர் சட்டசபையில ஏன் கேள்வி வைக்கிறாருன்னா, 50 ஏக்கரா நீங்க கொடுத்துருக்க லிமிட், அதை இன்னும் 5 ஏக்கர் குறைன்னு ஏன் வைக்கிறாருனாக்க, இன்னும் 5 ஏக்கர் குறைஞ்சா இவருக்கு லாபம் இல்ல, இன்னும் 5 ஏக்கர் கம்மியாகலாம்ல, யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம்ல. விரைவில் செல்வ பெருந்தகை ஒரு கல்வி வள்ளலாக மாறுவதற்காக சட்டசபையில் அவர் சுயநலத்துக்காக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவினர் பலர் ஏற்கனவே கல்வி வள்ளலாக தான் இருக்கிறாங்க. அத்தனையுமே சாராயங்காட்சி திருட்டுத்தனமா சம்பாதிச்ச காசுதான், ஜெகத் ரட்சகன் உட்பட. அப்போ இன்னும் புதிய பல அந்த இவங்களுடைய பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுவதற்கு, திமுகவினுடைய சட்டவிரோதமாக சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்கு தான் இந்த தனியார் பல்கலை உருட்டு. சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்ததை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. டிஎம்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல ஏமாத்திட்டாங்களா? ஆட்டையை போட்டாங்க, ஸ்டாப் பண்ணி வைக்கல, நிறுத்தியே வைக்கல. இவங்க ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டு வேற செலவுகளுக்கு செலவு பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னாக்க, மத்திய அரசினுடைய பிஎம்ஸ்டி பள்ளிகளை நீங்க ஏத்துக்கணும், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் மத்திய அரசு சொல்லுது.
மாநில அரசு என்ன சொல்லுது, நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், பிஎம்ஸ்டி பள்ளிகளை ஏத்துக்க மாட்டோம்னு மாநில அரசு சொல்லுது. ஆனா இடையில இவங்க என்ன கிறுக்குத்தனம் பண்ணாங்கன்னாக்க, நாங்க பிஎம்ஸ்டி பள்ளிகளை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வசமா மாட்டிக்கிட்டானுங்க. அந்த லெட்டர் தூக்கி வெளில போட்டு, யோ நீ தான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிழி கிச்சோட, இல்ல நாங்க அப்படிலாம் சொல்லல, அதுக்கெல்லாம் பல விளக்கங்கள் இருக்கு, செய்வோம்னு சொல்றதுக்கும் செஞ்சுட்டோம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி இவங்க மாத்தி பேசி குழப்பி விட்டுட்டாங்க. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுனாக்க, நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும் அல்லது பிஎம்ஸ்டி பள்ளிகளையாவது ஏத்துக்கணும், அப்படி இல்லைனாக்க நான் உங்களுக்கு கல்விக்கான நிதியை ஒதுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க நிறுத்தி வச்சிட்டாங்க. அப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் போகுது. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன மத்திய அரசுக்கு உத்தரவிடுனாக்க, நீங்க கல்விக்கான நிதியை நிறுத்தி வைக்கிறது தப்பு, ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுது. போன செப்டம்பர் 17 மத்திய அரசு என்ன பண்ணுச்சுனாக்க, கிட்டத்தட்ட 586 கோடியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்க. அந்த நிதி எந்த நிதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஒன்று இருக்குல்ல. இப்ப தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவனை சேர்த்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி அந்த பக்கத்தே நம்மளாம் போக முடியாது. அப்போ கல்வி மறுக்கப்படக்கூடாது, இது ஜனநாயக நாடு, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு தான் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு, இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் மூலமாக தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு இருக்கு. அதுல ஏழை எளிய மாணவர்கள் சேரலாம். அதற்கான கட்டணத்தை மத்திய அரசும் மாநில அரசும் ஷேர் பண்ணி கட்டிக்கும். இது சட்டமா கொண்டு வந்தாங்க. இப்ப 2 வருஷமா அந்த சேர்க்கையே நடக்கல. ஏன் நடக்கலனாக்க, மத்திய அரசு நிதி தராததும் ஒரு குற்றம் இருக்குது. ஆனால் மத்திய அரசு எதிர்பார்த்து மாநில அரசும் இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா நீங்க கார் ரேஸ் நடத்துறது, எவ்வளவுக்கோ கார் ரேஸ் நடத்துறது 100 கோடி 150 கோடி செலவு பண்றீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு 500 கோடி உங்களால் கொடுக்க முடியாதா? எதுக்காக நீ மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசை கை காட்டுற? அப்போ இந்த 586 கோடி இந்த ரைட்ஸ் டு எஜுகேஷன் சார்பாக கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 9000 பள்ளிகளுக்கு போக வேண்டிய பணம் இது. இப்போ ஒரு தனியார் பள்ளி கிட்ட ஒரு 100 பேர் படிக்கிறாங்கனாக்க, ரைட்ஸ் டு எஜுகேஷன் மூலமாக 25 பேர் உள்ள போறாங்க. அந்த 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கணக்கு வச்சா கூட அந்த ஒரு ஆசிரியருக்கு வருஷம் ஃபுல்லா சம்பளம் தரணும்ல. அந்த மாணவர்களை பராமரிப்பதற்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு இதெல்லாம் செலவு இருக்குல்ல. இதெல்லாம் அந்த தனியார் பள்ளிகள் பார்க்கணும்ல. அப்போ இவங்க இந்த நிதியை தராததால 2 வருஷமா இந்த தனியார் பள்ளிகள் அந்த சேர்க்கையை நிறுத்தி வச்சிருக்கு. நிறுத்தி வச்சதோடு மட்டுமல்லாமல், நாங்க சேர்க்கை நடத்த மாட்டாங்க, எங்களுக்கு நிதி தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தனியார் பள்ளிகள் பர்சனலாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த செலவுகளை சமாளிக்க முடியாம, ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாம, அதனாலதான் இவங்க அந்த 25% நிறுத்தி வச்சிட்டாங்க. இதனால யார் யார் பாதிக்கப்படுற? பள்ளியும் பாதிக்கிறாங்க, ஸ்கூல்ஸும் பாதிக்கப்படுது, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்படி 2 தரப்பும் பாதிக்கப்படுது. இதற்கு காரணம் யாரு? தமிழ்நாடு அரசு. நீங்க மத்திய அரசை நீங்க கை காட்டக்கூடாது. ஏனென்றால் பள்ளி கல்வித்துறைன்னு உங்கள்கிட்ட ஒரு துறை இருக்கு. இந்த பள்ளி கல்வித்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டு கீழ் வருது இல்ல. அவன் நிதி கொடுக்குறானோ இல்லையோ, நீ எதுக்கோ செலவு பண்றல, மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு பல 1000 கோடிகளை மாசம் செலவு பண்றீங்களா, ஒரு 500 கோடி மாணவர்களை நீ தர மாட்டியா? அப்போ இந்த 25% கல்வி உரிமை பாதிக்கப்பட்டு ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு படிக்காம அந்த தனியார் பள்ளிகளுக்கு உள்ள போகாமல் இன்றைக்கு அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்குது. அதற்கு காரணமும் இந்த திமுக அரசு தான். சரியா? அவன் தான் செப்டம்பர் 17 மத்திய அரசு கொடுத்துருச்சு இல்ல, அந்த பணம் எங்கேயா போச்சு அப்படின்னு கேட்டா, அந்த பணத்தை இவங்க ஆட்டையை போட்டு வேற இதுக்கு செலவு பண்ணிட்டாங்க. மகளிர் உரிமை தொகை இது போன்ற பல திட்டங்களுக்கு இவங்க அந்த பணத்தை டைவர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இதுல கூட சந்தேகம் நமக்கு எழும்புது, உண்மையாகவே இவங்க மகளிர் உரிமை தொகை தான் கொடுத்தாங்களா? அது கொடுத்தா கூட சரி பரவாயில்ல, ஒரு ஸ்கீம் அறிவிச்சிட்டாங்க, அது கொடுத்தாங்க. அப்போ உண்மையாலுமே அந்த 586 கோடி எங்க போச்சுன்ற ஒரு கேள்வி எழும்புது. நீ தனியார் பள்ளிக்கும் கொடுக்கல, வேற எந்த திட்டத்துக்கு செலவு பண்ண, அல்லது நீ தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணிட்டியா? அப்ப அந்த 586 கோடி எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல. இன்றைக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த 586 கோடி மத்திய அரசு கொடுத்த பணத்தையும் காணும். அப்ப காணும் போது அந்த பணம்லாம் எங்கடா போச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டா எவனும் வாயை திறக்க மாட்டான். அப்ப 586 கோடியை மலைமொழிகை மகாதேவன்கள் ஆட்டையை போட்டுட்டானுங்க. இன்றைக்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டு அவருடைய கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்டு இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க. 2 வருஷமா மாணவர் சேர்க்கை கிடையாது. இன்னைக்கு 2 வருஷமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு நின்றுட்டாங்க. அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு. நாங்கள் இந்தியாவிற்கே முன்மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இன்றைக்கு இந்தியாவிற்கே மாபெரும் தலைகுனிவை தேடி தந்திருக்கு. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம பெருசா விமர்சனம் எதுவும் பண்றதில்லை, அவர் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில தான் இருக்கும். இருந்தாலும் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன் விஜய் அவர்கள் மேல கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. ஏன் விஜய் அவர் மேல கேஸ் இல்ல, விஜய் மேல ஏன் கேஸ் போடணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ விஜய் கட்சி தொடங்கின உடனே முதல்ல மெண்டல் ஆனாலும் நம்ம அண்ணன் சீமான் தான். நம்ம உண்மையாவே அண்ணன் சீமான் அவர்களை நம்ம இந்த அளவுக்கு விமர்சித்ததே கிடையாது, என்னைக்கும் பண்ண மாட்டோம் நாம. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுறாரு, நம்ம அண்ணன், திமுகவை எதிர்க்கக்கூடிய அண்ணன் அப்படின்னு நாம இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்தா, இவரு திமுக மு.க. ஸ்டாலின் என்னைக்கு சந்திச்சுட்டு வந்தாரோ, சாட்ட தர்மன் கூட போய் என்னைக்கு சந்திச்சுட்டு வந்தாரோ, அன்னையில இருந்து விஜயை மட்டும்தான் எதிரியா காட்டக்கூடிய ஒரு மனநிலைக்கு இவர் வந்துட்டார். இவர் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை எதிர்த்து தான். இவருடைய அரசியல் இத்தனை ஆண்டுகால அரசியல் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து தான். ஆனா சமீப காலமாக இவரும் இவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் யாரை எதிர்த்து அரசியல் செய்யறாங்கன்னு பார்த்தா முழுக்க முழுக்க விஜயை மட்டும்தான் எதிர்த்து அரசியல் செய்யறாங்க.
அப்போ திமுகவை லைனுக்குள்ளேயே கொண்டு வரலையே ஏன்? அதுவும் குறிப்பா திமுகவை என்னைக்கு போய் இவர் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தாலும் அன்னையிலிருந்து திமுக விமர்சிப்பதை நிறுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க விஜயை போட்டு தான் அடிக்கிறாங்க. விஜய் வந்து இப்ப வரைக்குமே அவருடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கல. எந்த தேர்தலையுமே அவர் போட்டியிடல. இப்போ அதிமுகவை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் பல சொல்லலாம். திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா அதற்கு பல காரணங்களை நீங்க நாம் தமிழர் சொல்லலாம். விஜயை எதுக்கு நீ எதிர்க்கிற? ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. விஜய் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சியும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவுமே பண்ணவும் இல்ல, எதுவும் பண்ணாதவன எதுக்கு போய் நீ எதுக்குற அப்படின்னு சிம்பிள் கேள்வி வரும்போதுதான் நாம் தமிழரோட அடிப்படை வாக்கு வங்கி ஆட்டம் காண போகிறது என்ற ஒரு அடிப்படை ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த நாம் தமிழர் வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் இவர் தொடர்ச்சியா விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. முதல் விஷயம் டிஎம்கே கிட்ட வாங்கின பணத்துக்காக வேலை செய்யறது. ரெண்டாவது விஷயம் தன்னுடைய வாக்கு வங்கியை காப்பாத்திக்கிறதுக்காக. இன்றைக்கு சீமான் அவர்கள் வாங்கினா அந்த 8.5% இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் இவருடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக வாழ்ந்ததுல, அதற்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் ரசிகர்களும் விஜயினுடைய ஆதரவு தான். என் தம்பி அரசியலுக்கு போறான், அவனும் நானும் தான் சேர்ந்து அரசியல் செய்ய போறோம் இவர் சொன்னதாலதான் அந்த ஓட் பேங்க் விழுந்துச்சு. என்னமோ இவர் என்னமோ போய் தெரு தெருவா கத்தி வாங்கின வாக்குகள்லாம் கிடையாது. அந்த ஓட் பேங்க் நாம் தமிழுடைய உண்மையான ஓட் பேங்க் எப்ப தெரிய போதுன்னா 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். டோட்டல் வாஷ் அவுட் ஆக போகுது. அந்த 8.5 அந்த 8% கீழே உடைச்சி நீங்க அந்த 6% போன தேர்தலில் வாங்கினீங்களா 2011 அந்த வாக்கு வங்கிக்கு கீழே தான் நாம் தமிழர் போக போகுது என்பதற்கு இன்றைக்கு அவர் எடுத்துக்கிட்டு வேஷம் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இன்றைக்கு வெளிப்படையா வந்துடும். கண்டிப்பா 2026 தேர்தலில் நாம் தமிழர் வாக்கு வங்கியை பெரும்பாலும் உடைச்சி அதை சதைக்க போகுது யாருனாக்க விஜய் தான். ஏன்னா விஜய் வருகைக்கு முன்னாடி அந்த இளைஞர்கள் பட்டாலும் 2K கிட்ஸ்லாம் யாருக்கிட்ட இருந்தாங்க? எனக்கு சீமான் கிட்ட தான் இருந்தாங்க. சீமானை பத்தி நாம ஏதாவது தப்பா பேசணும்னு வச்சுங்களேன், பிளி வந்து கொத்தரை எடுப்பானுங்க, ஆபாசமா திட்டுவாங்க. இப்ப சீமானை போட்டு எந்த அடி அடிச்சாலும் எவனும் வந்து திட்டுறது இல்ல. இப்ப அந்த குரூப் அப்படியே விஜய் கிட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப விஜயை பத்தி நம்ம ஏதாவது தப்பா பேசணும்னா அந்த குரூப் வந்து பிளி போட்டு பழக்கும். இந்த கூட்டம் அப்படியே எங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த ஓட் பேங்க் 2026 இந்தாண்ட ஷிஃப்ட் ஆக போகுது. அதனாலதான் திமுக கிட்ட வாங்கின பணத்துக்காகவும் தன்னுடைய ஓட் பேங்க் உடையக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கு விஜய் எதிர்ப்பு அரசியலை இவர் முன்னெடுத்திருக்காரு. இது நாம் தமிழர் எதிர்காலத்திற்கே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியது. நீங்க ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கலாம், ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா நிதி ஒதுக்கல, இந்த ரைட்ஸ் எஜுகேஷன் என்னடாச்சு, பரந்துரை என்னடாச்சு, ஏன்டா அங்கே நெல் கொள்முதல் பண்ண போகல, என் விவசாயிகள்லாம் சாப்பிட்றானா, இதை பத்தி பேசுறான்னாக்க விஜய் ஏன் கேஸ் போடல? சரி, ராஜீவ்காந்தி நாகதாண்டா கொண்டு புதைச்சோன்னு சொன்ன சாட்டத்தொடர்ல ஏன் கேஸ் போடல? சரி, உன் மேல போட்ட கேஸ் ஏன் நீ போய் எதிர்கொள்ளல? விஜயலட்சுமி உன் மேல கேஸ் போட்டாங்களா, அதையே நீ எதிர்கொள்ளாம உச்சநீதிமன்றத்தில் போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்ட. உச்சநீதிமன்றத்தில் விஜயலட்சுமி போய் மன்னிப்பு கேட்டார். சரி, அவர் மேல ஏன் கேஸ் போடலன்னு கேட்கறல, உன் மேல போட்ட கேஸ் ஏன் நீ சட்ட ரீதியா எதிர்கொள்ள? எதுக்காக போய் மன்னிப்பு கேட்கிற உச்சநீதிமன்றத்தில்? விஜயலட்சுமி எதுக்காக மன்னிப்பு கேட்கிற? அப்ப இப்படி நம்ம பர்சனலாவும் போய் கேட்க முடியும் அண்ணன் சீமான. ஆனா அந்த அளவுக்கு அவரை நம்ம கொச்சைப்படுத்த விரும்பல. ஆமா, அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். இப்படி நமக்கு பேச தெரியும், ஆனா நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். அப்போ நான் அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய எதிர்ப்பு அரசியலை விட்டுட்டு, அவருடைய உண்மையான கள அரசியலை, உண்மையான எதிரியை விட்டுட்டு பாதை நழுவி தவறான பாதையில போயிட்டு இருக்காரு. விஜய் மேல ஏன் கேஸ் போடலன்னு கேட்கறதுலாம் எனக்கு புதர்க்கமான கேள்வி. அப்போ உன் மேல ஏன் இத்தனை நாள் கேஸ் போடல? கலைஞர் பேனா சேலை வச்சு அதை நான் உடைப்பேன்னு சொன்னது உன் மேல ஏன் கேஸ் போடல நாங்க கேள்வி கேட்போம்ல. அப்போ திமுகவும் உனக்கு என்ன கூட்டு, உன் மேல ஏன் திமுக கேஸ் போடல அப்படின்னு நாங்க கேட்போம்ல. திமுகவை எதிர்த்தாவே இப்ப கேஸ் போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளுறாங்க தெரியுது. வரதராஜன் உள்ள தூக்கி வச்சாங்க. இப்போ அப்போ பேனா சிலையை நான் உடைப்பேன், நான் வேணா வண்டிக்கு வந்து உடைப்பேன், அத்தனை பேர் மத்தியில் பொதுவெளியில் நீ பேசுறல. அப்போ உன் மேல ஏன் திமுக கேஸ் போடல? நீ விஜயலட்சுமி வழக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் சமாதானமாவதற்கு, விஜயலட்சுமியை சமாதானப்படுத்துவதற்கு திராவிட கழகமும் திமுகவும் இறங்கி வேலை பார்த்தது. அப்போ அவர்களுக்கு உங்களுடைய நன்றி விசுவாசத்தை காட்டுவதற்காக தான் இன்றைக்கு விஜயை போட்டு அடிக்கிறீங்க. விஜயை போட்டு அடிப்பது யார்? இப்போ தமிழக அரசியல் இடத்துல விஜயை போட்டு ரீசெண்டா அடிக்கிறது யாரு? சீமானை தவிர்த்து யார் பண்றா? திமுக மட்டும்தான். நீ திமுக எதிரி தானே. திமுக யார் அடிக்குது? விஜய் அடிக்குது இல்ல. நீ திமுக உனக்கு எதிரினாக்க நீ திமுக தானே எதிர்ப்பு. விஜயை எதிர்த்து பேசுறனாக்க அப்ப திமுக என்ன பண்ணுதோ அதையே தான் சீமானும் பண்றாரு. அப்போ அவர் யாருடைய ஆளுன்றது இப்ப வெளியே வந்துருச்சா? என்னைக்கு போய் ஸ்டாலினை சந்திச்சாரோ அன்றைக்கே தமிழ் தேசிய அரசியலுக்கு பேசுவதற்கு துளியும் தகுதியற்ற நபராக சீமான் மாறிவிட்டார். தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி.